எங்க சாய் குட்டி செஞ்ச விஷயத்த பாருங்க. எங்க தங்க புள்ள ஐய வீடியோவில் தெரியணுமா அவரும். நான் சரஸ்வதி அம்மாவை மட்டும் எடுத்தேன், அவர் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு எல்லாரும் தெரியணும்னு. இங்க பாருங்களேன், என்னால் நம்பவே முடியல. இவன் கிச்சனுக்குள்ள நான் நின்றுட்டு இருக்கேன்னா கூட்டிட்டு வந்து காமிச்சான். ஒரு விளக்கு வச்சு இங்க சரஸ்வதி அம்மா வச்சு அவங்களுக்கு ஒரு பூ, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பாம்பு மாதிரி காரணியா குட்டி செஞ்சு கொடுத்துருக்கா. ஸோ சரஸ்வதி அம்மா பின்னாடி பக்கமா அந்த பாம்பை வச்சு அந்த பாம்புக்கு ஒரு பூ. இங்க பாத்தீங்கன்னா இவங்க துர்க்கை அம்மா அவங்களுக்கு ஒரு பூ. இங்க வெங்கடேஷ் பெருமாள் அப்பா அவருக்கு ஒரு பூ வச்சிருக்காங்க. எங்க சாய்குட்டி அவ்வளோ அழகா செட் பண்ணிருக்கான் இந்த இடத்த. சாய்குட்டி இவங்க யாரு? அந்த சாமி யாரு? நீங்க சொல்லுங்க, நீங்க தானே வச்சீங்க. வெங்கடேச பெருமாள். அப்புறம் இந்த சாமி யாரு? பரஸ்பதியா? சரஸ்வதி. தங்க பிள்ளைக்கு அப்படிதான் வருது. இவங்க யாரு? துர்க்கை அம்மனோட தங்கமே தங்கமே தங்கமே. எங்க சாய்ப்பா எப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகியெல்லாம் கூட்டு காமிச்சேன். அழகா எங்க லட்டுக்குட்டியா சூப்பரா பண்ணிருக்கேன். எங்க சாய்ப்பா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு இல்லப்பா. தம்பிக்கு கடவுள் பக்தி அதிகம். எங்க காரணியா குட்டி என்ன பண்ணுதுன்னு காட்டுறேன். காரணியா குட்டி அவர் ரொம்ப கடவுள் பக்தி. இந்த அம்மா பாத்தீங்கன்னா படம் படம், கதை கதை, திரைக்கதை, வசனம். ஏய் நடிக்காதடி நடிக்காதடி. இங்க பாருங்க, அந்த அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த அம்மா. ஏய் நடிக்காதடி. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு மத்தியானம் எல்லாத்துக்குமே லஞ்சு சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டோம். தம்பி பாப்பாவுக்கு மத்தியானம் தான் ஸ்கூலு, சரி அவங்களுக்கு ஊட்டிடலான்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மகி, அப்புறம் சங்கீதா, அப்புறம் எங்கள் மாமியார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு இன்னொருத்தவங்க தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியாக போயிட்டு இருக்கு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பானை செய்கிற இடத்துக்கு நேரடியாக வந்திருக்கோம். ஆலங்காடு. இந்த ஊர் மண்ணு சொல்லுவாங்க, பானைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இதில் என்னக்கா பண்ணலாம்? இங்கேருந்து நிறைய ஊருக்கு இது இதாவது ஷிஃப்டிங் ஆகுது. ஸோ பானையை பாருங்க எவ்வளோ சார். இது அவங்க கிடையாது. ஏய் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இருக்குது. பானையிலேருந்து, சட்டியிலேருந்து, திஷ்டி பொம்மையிலேருந்து. என்னோட 2 திஷ்டி பொம்மை நிற்குது. நீயா எல்லாமே இருக்குது. எல்லாமே இங்கே செஞ்சு இங்கே சுடுறது. இங்கே சூளை இருக்கு. நான் சூளையை காட்டுறது, சுடுறதை காட்டுறேன். மீன் குழம்பும் பஞ்சானதா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறாப்புல. வயசு தான் இப்போ மீன் குழம்பு வைக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஒண்ணு பயமா இருக்கு, விளக்கையில உடஞ்சிருமோன்னு. விளக்கும் போது உடஞ்சிரும்னு பார்த்தா பஞ்சானந்தா பஞ்சானந்தா பாத்தீங்கன்னாக்கா குவைத் ரிட்டன். குவைத்துல என்ன வேலை பார்த்தாருன்னா அங்க இருக்க ஒட்டகத்துக்குலாம். ஆமா ஒட்டகத்தை. சரி நான் சொல்ல வேணா நினைக்கிறேன். ஒட்டகத்துக்கு ஜீரணமாகலன்னா கையை உள்ள விட்டு குட்டி கீரை கடையிற சட்டி. ஓகே வாங்க, இங்க நிறைய இருக்கு, வாங்கிக்கலாம் வாங்க. இந்த பாருங்க தயிர் வைக்கிற சட்டி எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சரிங் ஆகுது. சூளை இங்கே இருக்குன்னு நாங்கள் அதை போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க பானை, திஷ்டி பொம்மை. இந்த இருக்கு பாருங்க மணல். மணலில் இந்த களிமண் வேணும், இந்த கையில் இட. இந்த மண்ணை, இந்த மண்ணை வச்சு தான் அவங்க பானை, சட்டி, திஷ்டி பொம்மை எல்லாமே செய்கிறாங்க. இந்த ஊர் மண்ணுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது சொல்லுவாங்க. இது ஆலங்காடு மண் அப்படிங்குவாங்க. அவ்வளோ ஒரு இது இந்த மண். ஓகேங்களா, போகலாம் வாங்க. தெரியுதுங்களா, மண்ணை குமிச்சு வச்சுருக்காங்க. புல் அதில் முளைச்சி கிடக்கு. ஸோ மண்ணை மொத்தமாக வாங்கி வச்சுருவாங்க. வச்சுட்டு தேவையானப்போ வெட்டி எடுத்துக்குவாங்க. சூளை அப்படின்னாக்கா இதுதான். அவங்க கீழே வச்சு தான் இருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பாத்தி மாதிரி கட்டி அதுக்குள்ளே வச்சு எரிப்பாங்க. இப்போ புதுசாக எரிச்சு இந்த எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். பானையெல்லாம் சுட சுட இருக்குது. கையை வச்சோன்னா கை கொதிச்சிடும். இதில் நம்ம அது என்ன தந்தூரி டீயா, தந்தூரி காஃபியா அது போட்டு குடிக்கலாம். அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள், எரிக்காமல். இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பானை நான் சுடவே இல்லை, 2 3 உடஞ்சி கிடக்கு. ஸோ இந்த செஞ்சு வச்சுருக்காங்க. இனிமேல் தான் அடுப்பில் வச்சு எரிப்பாங்க. அதை அதில் கூழ் இதெல்லாம் குடிக்கிறது. நம்ம வீட்டில் வாங்கி என்ன குடிக்கிறது? நைட்டில் நீங்கள் மோர் ஊற்றி வச்சுட்டு மோர் ஆசைப்பட்டு தம்பி வீட்டில் சாப்பிட்டா தான் நைட்டு தும்மி கிடந்தேன். வாங்க, மோருக்கு வேலையே இல்லை. தும்மவே கூடாதுன்னா நம்ம உசுரோட இருக்கக்கூடாது. அதுக்கு மோர் குடிச்சா சரியா. இந்த பாருங்க உண்டியல், எல்லா உண்டியலும் உடஞ்சிருக்கு. நீங்க உடைக்க முடியும், உடைச்சு வச்சிருக்காங்களே. அங்க இருக்குப்பா நல்லது. இது டேமே அவங்க அப்புறம் கஸ்டமருக்கு இதே கொடுப்பாங்க, நல்ல பொருள் தானே கொடுப்பாங்க. சரி வாங்க போலாம். நல்ல அகலமான கடாய் பாருங்க இப்ப செஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஐயா அப்ப அங்கேயே பாத்துக்கலாம். அங்க புதுசா இருக்கு, அங்க போலாம் வாங்க. இது சொப்பு ஜாமா. சொப்பு ஜாமா இது தயிர் குண்டா. தயிர் குண்டா அது நம்ம இஷ்டம், நம்ம எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. சைஸ் பார்த்து வாங்கிக்கங்க, ரொம்ப பெருசா. பஞ்சானந்தா எல்லாத்தையும் பெருசா தான் எதிர்பார்க்கறாப்ல. பெருசா இருக்கு. ஆனா எப்படி செய்யறது நல்லா இருக்கா இல்லையோ, மீன் பெருசா இருக்கணும். ஏடா அது பானை கன்சீவ் வரைக்கும் இந்த மாடு. கன்சீவ் மாடு அதுக்குன்னு ஒரு இது இல்லையா? ஓ இது உண்டியல். இது கொழுகுல மாடு உண்டியல்.
செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. நம்ம தலைவர் நிற்கிறாரு பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு. நம்ம பஞ்சானந்தா வந்து மீன் குழம்பு சட்டி எடுத்திருக்காங்க. மீன் குழம்பு வைக்க தெரியாத ஆளுக்கு மீன் குழம்பு சட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வப்பாப்புல பாப்பா எப்படின்ட்டு. ஸோ அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணங்கருன்னு இருக்கும். அது என்னன்னாக்கா சாணத்தை வச்சு புகை போடுறது தான். புகை போட்டால் இதே சட்டி கருப்பாயிருமா. ஓகேங்களா, வேறு ஒரு மகத்துவமும் கிடையாது. அதில் எல்லாம் மண் சட்டி தான். எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, வேணுங்கிற ஐட்டத்தை வாங்கியாச்சு. சட்டி காரில் ஏற்றிட்டாப்லையா, வெறுங்க வீசிட்டு போகிறாங்கிறதுக்காக. ஸோ அலையாத்துக்காடு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் தான். ஃபிஷ்ஷை உசுராக பிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா உயிர் தான் எல்லாமே. நாங்கள் உள்ளே போவோம். பெரிய பெரிய நண்டெல்லாம் வெளில வைக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்போ இது பக்கத்தில் பெரிய கடல் இருக்குது, அலையாத்துக்காடு இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரீமிங்க இங்கேருந்து பிடிச்சி கொண்டு வைப்பாங்க. தெரியுதா மீனெல்லாம் பெருசு பெருசாக தெரியுதா? இறாலாம் வெட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷு பிளட்டோடு இருக்கும். எல்லாமே பிடிச்சி அப்படியே வச்சுருக்காங்க எல்லாத்தையும். மகி சொன்னது உண்மைதான். எம்மாடி எவ்வளோ நண்டு தெரியுமா? அந்த நண்டெல்லாம் பார்த்தா சும்மா பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா நான் குட்டி குட்டி நண்டு பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி நான் பெரிய நண்டு பார்த்துருக்கேன், இதை விட பெருசு பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம வாங்கி சமைக்கணுன்ற போது தான் உள்ள பக்குன்னு இருக்குது. இதில் வேற தம்பி சும்மா இருக்க மாட்டாப்புல. அங்கே பாருங்க, விரல வச்சவொன்னே அப்படியே பிடிச்சிக்கிச்சு விரல. அங்கே இருங்க, அப்படியே பிடிச்சிக்க பாருங்களேன். இப்போ அந்த பிடிச்சிக்கிச்சு, பிடிச்சவன எல்லாம் எடுத்துருங்கன்ட்டாங்க. அந்த அளவுக்கு அது பார்த்தாவே பயங்கரமா இருக்குது. இன்னொன்று அந்த கொடுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் விரல கட் பண்ணிடும். என்ன மகி, விரலே கட் பண்ணிடுமா, பிஞ்சு விரல என்ன மாதிரி இருந்துச்சுன்னா. மகி விரல் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணாது, மரத்துண்டு மாதிரி இருக்கு. ஸோ இந்த இது வாங்கியாச்சு, நண்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காசு போட்டு நண்டு எடுத்தியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா, ஒரு இறால் வாங்கி கொடுத்தியா எனக்கு அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வானு வெங்குன்னு என்னைய கூட்டின்னு போய் என்னது ஏழை விடுவாங்க, வாங்கி கொடுக்குற வானு கூப்பிட்டுட்டு வாங்கியே கொடுக்கல. அடங்கொப்பம் அவனேன்ட்டு அவங்க அப்பா அவன் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி போய் ஆஃபீஸில் வச்சுட்டு, ஆஃபீஸில் நண்டை வைக்கல, மற்ற விஷயங்கள்லாம் வச்சுட்டு, அப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப வெயில் தாங்க முடியலை. ஐயப்பா, இந்த வெயிலுக்கு எல்லாருமே நேச்சுரலாக ஜூஸு, இந்த மாதிரி சர்பத்து, தண்ணி நிறைய குடிங்க, நம்மளை காப்பாற்றியே ஆகணும். டீஹைட்ரேட் ஆச்சுன்னா அவ்வளோதான்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து பால் சர்பத் குடித்தேன். மகி வந்து நன்னாரி சர்பத் குடித்தாரு. ஆனால் செம்ம டேஸ்ட் அந்த பால் சர்பத்து. இப்போ ரீசெண்டாக பல வருஷமாக பால் சர்பத் தான் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்னன்னா, நாங்கள் இப்போ தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம். இந்த நண்டு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வீட்டுக்கு வந்தது, ஆஃபீஸ்க்கு வந்தது. கார்லேயே போட்டு வச்சுட்டோம், உசுரோடவே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த நண்டை பார்த்தா ரொம்ப பீதியாவது எனக்கு. ஏன்னா தம்மாத்தோட தில்லை நண்டை பார்த்த உடனே எனக்கு பாத்தீங்கன்னா கலகலகலகலன்னு ஆயிடுச்சு உடம்பு. எப்படி உடைக்க போறேன்னு தெரியல. இது வந்து சம்பா நண்டு. இந்த சம்பா நண்டை சாப்பிட எனக்கு பிடிக்கும். ஆனா உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அது என் விரல உடைச்சிரும் போல இருக்கு, அவ்வளோ பெருசா இருக்குது. அங்கேயே பாத்தீங்கன்னா தம்பி போயிட்டு இப்படி விரல வச்சா நண்டு வா ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். லபக்குன்னு விரல பிடிச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஸோ இந்த நண்டை வந்து நான் கிளீன் பண்ண மாட்டேன், நண்டே நான் கிளீன் பண்ண மாட்டேன், மகி தான் பண்ணுவாங்க. திங்கிற மட்டும் ஆளுக்கு முன்னாடி வந்துருங்க. அங்கேருந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ, திங்கிறத நம்மளுக்கு பிடிக்கும். நண்டு வரைக்கும் தெரியாதா, உடைக்க தெரியாது. ஆனால் சமைச்சு கொடுக்கறது நான் தான் சமைச்சு கொடுக்க போறேன். சரி, ஸோ நான் தான் சூப்பராக சமைச்சு கொடுக்க போறேன். உடைக்கிறது மட்டும் அவர் உடைக்கட்டும். சமைக்கிறது கை வேணும் இல்ல, திங்கிறதுக்கு அவனுக்கு கை வேணுமா தெரியல, ஊட்டி விட்டுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு சமைக்க கை வேணும் இல்ல. உயிரோட சரி வாங்க அதை எடுப்போம். பீதியில எதனா டவுட் கேட்டோம்னா உடனே வெறியா வராங்க. எனக்கு பீதி ஆகுதுல, உசுறு நண்டு கட்டி குத்துறாங்க ஐயா. சின்ன நண்டுனா பரவாயில்ல, சிறுத்தைக்கு நண்டு ஒரு பெருசா. எங்கள் அண்ணன் என்ன தலைவன், ஏதோ ஒரு தலைவன், தானே தலைவன் சொல்லிக்கிட்டார். தானே தலைவன். இங்க பாருங்க, நண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த நண்டை பார்த்தா பயமா இருக்கு, பிடிக்க முடியல. அது உசுரோட இருக்கு பாருங்க, இவ்வளவு நேரமா இருக்கும். இன்னும் 2 நாளைக்கு இருக்கும். இது வேற இவர் என்கிட்ட பயம் காட்டி விட்டார். நண்டு செத்து. ஐயோ சிவ சிவாடே, ஏண்டா இதுக்கு தான் சொன்னேன், நம்மளுக்கெல்லாம் இந்த நண்டு தேவையா? சமைக்க தெரியும், ஓகே, உடைக்க தெரியாதே. அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்குள்ள இதை போடுங்கன்னு சொன்னார். இவரு சொல்றாரு, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு பாருங்க. உதாரணம் இல்ல, நண்டு பாவம்பா, கொதிக்கிற தண்ணியில போடக்கூடாது. இப்ப நண்டை உசுரோட இருக்கும்போது கைய கால உடைப்பியே நீ, உடைச்சு சுடு தண்ணியில போட்டுக்கலாம். பிளாடி ஸ்டூபிட், இது டபுள் கொடுமாடா, அதுக்கு ஒரே வகையில சுடு தண்ணியில போடலாம்ல. ஆக்சுவலா இந்த நண்டு வந்து பாத்தீங்கன்னா சம்பா நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நண்டை பத்தி நிறைய அங்க பாத்தீங்களா எப்படி இந்த வாயை திறந்துச்சு, கையை சிக்குனுச்சு, அதுக்குள்ள மாட்டுச்சுன்னு வச்சுக்க. அங்க பாருங்க, இந்த பேய் படத்துல வர்ற மாதிரி ஆட்டுது பாருங்க நகத்தெல்லாம். இந்த கலர் நண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னாங்க. இந்த கலர் நண்டு ஓகேங்களா. 2 நண்டு பாத்தீங்கன்னாக்கா 1 கிலோ இருக்கு.
இதோட எடை வந்து இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபா. ஓகேங்களா? அது இருந்துட்டு போகட்டும். அங்க பாருங்க. சோ இப்போ நம்ம இதெல்லாம் உடைச்சிருவோம். ஓகேங்களா? ஏன்டா தம்பி பயலே விரல நடுல வைக்காத, லபக்குன்னு பிடிச்சிரும். பிடிக்கட்டும். நான் இதெல்லாம் உடைச்சிட்டு காட்டுறேன். கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. அந்த பயந்த மூஞ்சிய காட்டுங்க. நான் வேற இந்த வீடியோ எடுக்கும் போது போனை கிட்டத்துல வச்சுட்டு லபோதிபன் பேசிட்டே கிடக்குறேன்னா எனக்கு 2-3 சிஸ்டர் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்கும்போது என் புருஷர் திடீர்னு வந்து யாருமா அந்த பொண்ணு இப்படி கத்தி கத்தி பேசுது அப்படின்னு சொன்னாங்கன்னு. சரி ஓகே. இருந்தாலும் அண்ணாஸ்லாம் கட் பண்ணிடுறது முதல்ல க்ளீன் பண்ணிடுறேன். கைக்கு மாட்டிக்கிச்சுனா பயமா இருக்கு. நான் சொல்ல வந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். ஏன்னா இது அருவா வச்சு தான் வெட்டணும் இதெல்லாம். கையில போட்டு பாருங்க. ஆனா சமைச்சோம்னு வச்சுக்கோங்க, இதை ஒண்ணு இதுல தட்டுனோம்னா அவ்வளவு சதை வரும். ஆக்சுவலா எங்க லட்டு குட்டிக்கு நண்டு பிடிக்கும். எங்க காரணியா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கினேன். எனக்காக ராலு கேட்டேன். இரு ஏலத்துல 100 ரூபாய்க்கு போடுவாங்கன்னு சொல்லி இவன் எங்களுக்கு 600 ரூபாய் நண்டா, நம்மளுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு ரால் கூட வாங்கி தரல. சரி ஓகே, நீ கட் பண்ணதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். சரி நான் சொல்ல வந்ததை முடிச்சுக்கிறேன். எப்ப நீ சொல்லி முடிப்ப? இயற்கையாகவே என் குரல் இப்படித்தான், கொஞ்சம் கம்பீரமானது. அதனாலதான் சொல்ல வந்தேன். பாய். தப்பிச்சு ஓடுறது, பிறண்டு ஓடுறது ட்ரை பண்ணுது. பிறண்டு இப்ப விட்டனா புடிக்கிட்டு ஓடிடுது. திருப்பி போட்டா ஓடிடும். அதுக்காக மல்லாக்க போட்டு அதான் அவங்க இல்ல மெயின் கால் இதானே, இததான் கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. இதை வச்சு ஓடுமா அதை வச்சு ஓடுமா? அப்ப இதை வச்சு கடிக்குமா? கைகள் கால்கள் சமைச்சு நாளைக்கு அம்மாவுக்கு எடுத்துட்டு போய் கொடுப்போம். ஓகேவா? சரி ஓகே. அந்த மூஞ்ச காட்டு. இருக்கிற 2 நண்டு உங்களுக்கே பத்தாது. வாய் மாட்டிர போகுது. ஏய் போய் சொல்லாத. தம்ப்நெயில் போட்டோக்கு தானே போஸ்ட் கொடுத்தா. அதுக்குதான். வாயை திறடா, இப்ப திறடா. இந்த போட்டோ தான் வரும் பாத்துக்கோங்க. இந்த நண்டு 2 அந்த ஒரு வாய்க்கு போதும் போல இருக்குது. ஸோ நண்டு, இந்த நண்டை பார்த்தீங்கன்னா இப்போ மகியோடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க, டே இந்த நண்டெல்லாம் கையில் போட்டு உடச்சிக்கிட்டு கிடக்காத, அது சுடு தண்ணியில் போட்டால் மட்டும்தான் அதை வந்து ஈஸியாக உன்னால் க்ளீன் பண்ண முடியும், இன்னொன்று அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால மகி பார்த்தீங்கன்னா சுடுநீரில் போட்டு எடுத்து விட்டார். இங்க பாருங்க. ஆமா அதுதான் இதுக்கு பேர் போட்டிருக்குச்செல்லாம். ஐயோடா முருகா, இங்க பாருங்க. இது என்னது? இது வாயா? அதுக்கு நண்டுடைய ஒரு ஸ்டார் இது. ஓ ஏய் மகி 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 அப்படியே முன்பக்கம் திருப்பேன். இது மண்டை, இது உடம்பு, இது காலு அப்படி இருக்கு மகி. வில்லத்தனமா இருக்கு இந்த நண்டை பார்த்தா. ஸோ இதோட மற்ற ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மகி எடுத்து போட்டுட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து சமைச்சல போயிடலாம். என்னடா சாப்பிடக்கூடாத ஐட்டங்கள் தான் பெருசு பெருசா இருக்கு, சாப்பிட்ற ஐட்டம் கொஞ்சோண்டு தான் இருக்கு. இது வந்து ரொம்ப மெடிசன் வேல்யூ. அட கடவுளே, இதுக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்டோம். அதுல கறியெல்லாம் அந்த கொடுக்கல தான் இருக்கும். கறி அப்படியா? சாய் என்ன வேணும்? சாய் டேய் என்னடா கூப்பிட்ட நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? டாய் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு, உலை கொதிச்சிட்டு இருக்கு. நண்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு இது எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிடலாம். தண்ணியை ஊற்றி நைஸாக யாருக்கும் தெரியாமல் அதை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் சட்டி அதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னு வெறும் சோம்பு மட்டும் தான் போட்டேன். இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் உரிக்க டைம் எடுக்குது, நைட் ஆயிடுச்சுன்னு. நீங்கள் வேணா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சாதம் ஒரு பக்கம் வடிச்சிட்டு அதுக்குள்ள கிளிப்பு போட்டு கடிச்சு சாப்பிடலையா? அது பெரிய கொடுக்கா இருக்கா? தம்பி திருத்துக்கு முழிக்கிறான். அண்ணா சமைக்கல, ரெடி ஆகட்டும். அபி இங்கே சமைச்சிட்டு இருக்காப்புல, சமைச்சு முடியட்டும். ஓகேங்களா? ஆமாம். இப்போ இதில் வந்து வெங்காயத்துலேயே மஞ்சள் வதங்கின வெங்காயத்தில் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன். ஏற்கனவே மிளகு போட்டிருக்கேன். தம்பி பாப்பாலாம் சாப்பிடுவோம். ரொம்ப போடாத, தான் போட போகிறேன். ஓகே ஓகே. அப்புறம் வந்து தனியாத்தூள் நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறோம். அம்மாவுக்கு மட்டும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட போகிறேன். நாங்கள் வந்து இந்த ஒரு நேரத்துக்கு தான், நிறையெல்லாம் செய்யலை. தனியாத்தூள் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கிட்டேன். இதை வதக்கிடலாம். ஆஃபீஸுக்கு அம்மா குழம்பு சாப்பாடுலாம் அவங்க எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க இன்னைக்கு. என்ன பார்த்தாக்கா உங்கள் குழம்புல உப்பு இல்லை உரப்புல அடங்குறாங்க எல்லாம். எனக்கு ஏன்னா நான் வந்து நல்ல காரசாரமாக சாப்பிடுவேன். மகி அப்படி சாப்பிட மாட்டாரு. இப்போ இதில் தக்காளியை போட்டுடலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். என்னப்பா அது? நண்டு இவ்வளோ பெருசா இருக்கே, நான் என்ன பண்ண போறேன்? சாய் தேவ் என் வாயோட ரொம்ப பெருசா இருக்கேடா. எப்ப நான் சாப்பிடுறது? எதுக்குடா இந்த காசு? நீ சேர்த்து வச்ச உண்டியல் ஆச்சலாம். காரணியா ஒரு நாள் உண்டியலை கொடுத்து, அம்மா வீடு கட்ட எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்கம்மா, நான் சேர்த்து வச்சிருக்கேன். சரி ஓகே, அபி சமைச்சு முடியட்டும். இந்த தக்காளி வந்து விட்டோம்னா 4 மணி நேரம் ஆகும் போல வேகிறதுக்கு. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா அந்த தக்காளியும் குழஞ்சி வெந்துடும். நம்மளுக்கு மசாலா எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறமா அடுத்த வெயிட்டஸை பார்க்கலாம், அடுத்த விஷயத்தை பார்க்கலாம்.
அதை அந்த பக்கம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட். அதுலேயும் இந்த வெயிட் லாஸ் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், டாண்ட்ரஃப் ஆயில், நான் எதை வந்து இப்படி அப்படியே வந்து பெருமையாக சொல்லிக்கிறது, எதை விடுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிறுதானியங்கள் அப்படிங்கிறதுனால சூப்பர் ரிசல்ட். அதே மாதிரி நம்மளுடைய ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். டைரெக்டாக சன்லைட்டில் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, எதுவுமே அடுப்பில் வச்சு காய்ச்சறது கிடையாது. ஸோ உங்களுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்டில் நான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்மளுடைய குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னங்க இப்படி இருக்கே உங்கள் தொண்டைன்னு கேட்கலாம். கொஞ்சம் கத்த வேண்டியது இருந்தது, கத்தி கத்தி தொண்டை பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.